சூப்பராக மசாலா சட்காரா சாண்ட்விச்சஸ் ரெடி ஆகிட்டுருக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நல்ல மசாலாலாம் போட்டு நிறைய வெங்காயம் போட்டு சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு சீஸ் போட்டு இது வந்து வீட் பிரெட் ஹோல் வீட் பிரெட் இதை வந்து தவாவில் வச்சு கிரில் இருக்குது என்கிட்ட, ஆனால் கிரில் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நல்லா 2 சைடு பட்டர் ஊற்றி பசங்களுக்கு சூப்பராக சாண்ட்விச்சஸ் ரெடி ஆகி போச்சு. இது அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் பண்ணி கொடுப்பேன். நான் ஒரு நாள் ரெசிபி முடிஞ்சால் போடுறேன் இதோடது. ஸோ இதே ஸ்டஃபிங் வந்து நான் ஆலு பராட்டாவும் பண்ணுவேன், 2 in 1. ஸோ இது கூட கெச்சப் வச்சு சாப்பிடலாம். நான் ட்ராவல் பண்ணும்போது இதை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அது இல்லாமல் உங்ககிட்ட புதினா சட்னி க்ரீன் சட்னி இருந்தால் உள்ளே தடவிட்டாக்கா அது இன்னும் கூட ஃப்ளேவர் வந்து 2 மடங்கு அதிகமாக ஆகிடும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை தோசை, அவங்களுக்கு வந்து சாண்ட்விச்சஸ் வேணால் முட்டை தோசை பண்ணி கொடு, அதனால் முட்டை தோசை போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா தோசை மேலே வந்து நல்லா முட்டை நிறைய அனியன்ஸ் எல்லாம் போட்டு பொடியெல்லாம் போட்டு ஸோ ஹெவி லோடட் சூப்பராக முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பொடி, அது வந்து கருகலை பொடி, அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நெய் ஊற்றி. ஸோ இப்போ வந்து ஒரு 11-11:30 போல் மிட் மார்னிங் டைமில் வந்து சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நைட்டு பழ சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இது பண்ணிடுறேன் நான். ஸோ இதை விட சூப்பர் சம்மர் கூலர் சம்மர் ட்ரிங்க் எதுவுமே இல்லை. சூப்பர் எனர்ஜி ட்ரிங்க் சொல்லலாம். ஸோ தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக சம்மர் ட்ரிங்க். இது ஒரு கிளாஸ் குடித்தாவே போதும், ஊறுகாய் வச்சுட்டு ஆஹா லஞ்சே தேவையில்லை. சின்ன வெங்காயம் போட்டு நான் வந்து எனக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் பயங்கரமாக பிஸியாக போயிட்டு இருந்தது. எனக்கு வ்ளாக் பண்ணுவானானே தெரியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்தது. ஸோ கார்பெண்டரை கூப்பிட்டு ஸோ அந்த கிட்ஸ் ரூம் காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஒரு சைடோட இந்த வார்ட்ரோபோட டோர் வந்து அப்படியே கையோடு வந்துருச்சு. ஸோ அந்த ரூமே குப்பையாக இருக்குது. ஸோ அது வந்து பெரிய ஆர்கனைசேஷன் அந்த ரூமுக்கு தேவை. இத்தனைக்கும் இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி புது ஷெல்ஃப் புது இதெல்லாம் போட்டு கொடுத்தோம். அது வந்து திருப்பி ஒரு மாதிரி அந்த கபோர்டு உடஞ்சிட்டு உள்ளே இருக்கிற துணியெல்லாம் ஒரு மாதிரி. ஸோ நான் அது ஒரு வேலை பெண்டிங்காக இருக்குது. ஸோ ஃபைனலாக கார்பெண்டர் வந்து அப்பா வீட்லேயும் வேலை இருக்குது, சரி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து அந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ஒரு சிம்பிள் மோர் குழம்பு அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. பட்டு ஃபைனலாக கேட்டிங் இருக்குது. ஆனால் இப்போ நிறுத்திக்கி நான் வந்து இப்போ 3 வேளை பால் வச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் அதை நிறுத்திட்டேன். ஸோ அதுவாக எங்கேயோ சாப்பிடுது. ஸோ பசங்க பயங்கர ஜாலி, பார்த்து ரொம்ப குஷியாகி போச்சு. ஆனால் நான் தொடாதேன்னு சொல்லியிருக்கிறேன். தொடராங்க, யாரும் வந்திருக்காங்க, தொடராங்க. கை அடிக்கடி கழுவ வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்ஃபெக்ஷன், அது வேக்சினேஷனும் போடல அந்த கேட்டுக்கு. அது கீறுச்சுன்னா அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகும், அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ இது வந்து ரோஸ் லஸ்ஸி குடிக்கலான்னு. ஸோ எனக்கு லஸ்ஸி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் வீட்டில் நான் ரொம்ப யூஸ்வலாக பண்ணி குடிப்பேன். சம்மரில், வின்டரில் சான்ஸே இல்லை, த்ரோட் ப்ராப்ளம் எல்லாருக்குமே. ஸோ இது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கர்ட் பண்ணி இந்த மாதிரி லஸ்ஸி பண்ணி குடிப்பேன். இது வந்து பார்த்தேன், இந்த பிராண்டு இந்த மாதிரி எப்பவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. இது ரோஸ் லஸ்ஸின்னு எப்படி இருக்குது பார்க்கலாம். யூ கிளீனிங் அப்? ஓ so sweet. Oi, now you found your pencil box. Yeah, I already found it. It's in my bag. வீக்கெண்ட்ஸில் வந்து இது பசங்களோட டாஸ்க், அவங்க ரூம் க்ளீன் பண்ணணும். ஸோ இருக்கிற தேவையான பொருள் எல்லாம் அந்த இடத்துல வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ரூமே குப்பையாக இருக்குது. இவங்க முடிகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய டாஸ்க் இருக்குது, அது வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி போடணும். அது இல்லாமல் நிறையவே வேலை இருக்குது. ஸோ இப்போதைக்கு பசங்க வந்து முடிகிற அளவுக்கு அவங்க திங்ஸ் இடத்துல வச்சாவே போதும், ரூம் நல்லாவே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும், ஆர்கனைஸ்ட் ஆகிடும். ஸோ பெரியவன் வந்து விஹான் வந்து அத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவன் ஹெல்ப் பண்ணலன்னா இவன் பண்ண மாட்டான். சும்மா இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தான் பண்ணுறான், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் விஹான் தான், 90% விஹான் தான் பண்ணியிருக்கான் வேலை. Keep wherever you want and afterwards don't ask. ஸோ விஹான் வந்து தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஃபுல் ரூம் அவனை திங்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப பாவம், ரொம்ப ஸ்வீட். ஸோ அவனுக்கு மூடு வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கோவம் வந்து மூடு இல்லைன்னா போயிட்டே இருப்பான், கண்டுக்கவே மாட்டான். ஸோ இன்றைக்கி என்னவோ மூடு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா பாருங்கள். அண்ணா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான், தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த கபோர்டோட டோர் தான் கையோடு வந்துருச்சு. ஸோ கார்பெண்டர் ஃபிட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ விஹான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி ஜாலியாக வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதை வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருவோம். பெரியவனுக்கு வந்து ஸ்டார்ஸ், சின்னவனுக்கு வந்து ஸ்மைலிஸ். You have to give me 2 stars. No? You have to give me 2 stars, Nana. Danjata more stars. You have to give me 2 more stars. No. 1 for cleaning,
ஒரு ஸ்டார் வந்து 10 ரூபா. ஸோ பெரியவனுக்கு வந்து பாக்கெட் மணியாக வந்துடும், சின்னவனுக்கு காசு கொடுக்க மாட்டோம், கிஃப்டாக கொடுத்துருவோம் ஸ்மைலிஸ். ஸோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது எங்களுக்கு. Look behind you. What is that? Look behind. ஸோ இந்த ரெவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பசங்க ஒரு மோட்டிவேஷனோடு செய்கிறாங்க. ஸோ அதர் வந்து என்னென்னோ கார் வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ ரூம் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரூம் எடுத்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ சீக்கிரம் போடணும்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் இப்போ நடக்குது. ஸோ இப்போ ஒரு குயிக்காக ஒரு டிப் ஒன்று கொடுக்க போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, டஸ்ட்பின்ஸில் வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஸோ மேடு வந்து இப்போ தான் வேலை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ டஸ்ட்பின் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் தூக்கி போட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக கவர் லைனிங் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பெட்ரூம் பாத்ரூம், அட்டாச்ட் பாத்ரூம். ஸோ இதில் வந்து ஒரு குயிக் டிப் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்ரூம்குள்ளே வந்து நான் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி டஸ்ட்பின் வைக்க மாட்டேன். அதை சுற்றி கூட கீழே இருந்து ஒரு கவர் போட்டுருவேன். அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டுருவேன், பெரிய ரப்பர் பேண்ட், அதை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா டைட்டாக பிடிக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் வராமல் இருக்கும், டஸ்ட்பின் வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக இருக்கும், அழுக்காகாமல். ஸோ எப்போயாவது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கீழே சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீன் லுக்காக இருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம லைனிங் போடுவோம் இல்லைங்களா, அந்த லைனிங்குள்ளே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுருவேன், நல்லா திக்காகவே போட்டுப்பேன். அதுக்கு வந்து இந்த ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாப்தலின் பால்ஸ், அட்லீஸ்ட் 2-3 நாப்தலின் பால்ஸ், அப்புறம் இந்த யூஸ் பண்ண சோப், நார்மல் நம்ம இந்த மாதிரி தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி 2-3 சோப் வந்து உள்ளே வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி கவர் போட்டிங்கன்னா, கார்பேஜ் பின் கவர், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ஸ்மெல் கூட வராது. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த பெடல் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த இது வந்து உங்களுக்கு கேப், ஸோ இதை நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட டிப்பு. ஸோ ஸ்மெல்லே வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து நான் அதே மாதிரி 2 பென்னு வச்சுருப்பேன். ஒன்று வந்து ஓப்பனாக இருக்கும், அது வந்து ட்ரை வேஸ்ட்டுக்கு. வெட் வேஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாப்போட க்ளோஸ்ட் பென் வச்சுருப்பேன், அப்போ தான் ஸ்மெல் வராமல் நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து கவர் பண்ண மாட்டேன், அது பாத்ரூம்னால மாய்ஸ்சர் ப்ராப்ளம்னால கீழே இருந்து கவர் பண்ணுவேன். இது வந்து ஃப்ளாப் மேலே வந்து இது ஸ்டெயின்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து அழுக்கு இல்லை, அது வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஸ்டெயின்ஸ் ஒட்டிக்கிச்சு. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் பெயிண்ட் தின்னர் எல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டேன் போல, அது நல்லா ஒட்டிருக்கு. ஸோ உள்ளே மட்டும்தான் நான் இதில் கார்பேஜ் பென் கவர் லைனிங் போட்டிருப்பேன். இதே மாதிரி உள்ள பேப்பர் நல்லா திக்காகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த வெட் வேஸ்ட் இருக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் ஊஸ் அவுட் ஆகும்போது ஸ்மெல் வராமல் இருக்கும், மெயின் காக்ரோச் வராமல் இருக்கும். நாப்தலின் பால்ஸ் போட்டு இந்த மாதிரி சோப் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்மெல்லே வராது. ஸோ இந்த டிப் தான் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ கிச்சன் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக ஆகி போச்சு, என்னோட சமையலும் ரெடி ஆகி போச்சு. ஸோ இங்கே பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் லஞ்ச். ஸோ ஒயிட் ரைஸ், இன்றைக்கி சாப்பாடு வடிச்சிட்டேன், ஸோ குக்கரில் வைக்கல. ஸோ இது கூட வந்து மோர் குழம்பு, அது கூட மேட்சிங் வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ, இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, பசங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் சமையல், பச்சடி இருக்குது. இதுதான் மோர் குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு, இன்றைக்கி காயோட வைக்கல, சின்ன வெங்காயம் போட்டு மோர் குழம்பு வச்சுட்டேன். ஸோ இது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ரெசிபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நேற்று பிரியாணி. நேற்று நாங்கள் மூவி போயிட்டோம், ஸோ அப்படியே இருந்துச்சு, பசங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் அத்தனை யூஸே பண்ணாத ட்ரெஸ். ஸோ என்னோட மெய்ட் பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்க ஒரு பையன் தான் இருக்கா, குட்டி பையன் 5 வயசு, என்னோட ஹவுஸ் ஹெல்ப். ஸோ நல்ல துணியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது அத்தர்வே யூஸ் பண்ணல, இது சின்னதெல்லாம் இல்லை, அவனுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகுதான். அத்தர்த்து பிரச்சனை என்னன்னா, சின்னவனோடது 2 துணி தான் மாற்றி போடுவான். அவனுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு பேண்ட் பிடிச்சிருச்சுன்னா அதுவே தான் துவச்சி போடணும். இதெல்லாம் போடுடா, இப்போ சம்மருக்கு நல்லா இருக்குது, எங்கேயுமே கிழியில் நல்ல கண்டிஷனில் இருக்குது, சூப்பராக இருக்குது ஷார்ட்ஸ், அவனுக்கு அது வேணாம். ஸோ அட்லீஸ்ட் யாருக்குன்னா யூஸாக இருக்கட்டுமே அப்படின்னு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஹோம் சென்டரில் வந்து நேற்று ஒரு டக்குன்னு அன்பிளான்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணது, நல்லா இருந்துச்சு இது ஐட்டம்ஸ் எல்லாம். சரி நான் வாங்கினேன் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 6 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது வந்து 399 போல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டைல்லையும் ஓப்பன் பண்ணலாம். கலர் வந்து ஒரு மாதிரி டீல், இந்த க்ரீனிஷ் ப்ளூ கலர், இந்த சி ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, சீ த்ரூ கண்டெய்னர்ஸ், ஃபுட் கிரேட். ஸோ இது வந்து மேலே இருந்து கூட ஓப்பன் பண்ணலாம், நார்மல் நம்ம மூடி. அது இல்லாமல் மேலே வந்து ஒரு ஃப்ளாப் இருக்குது. ஸோ இது பாருங்கள், நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாப் மட்டும் நீங்கள் பட்டன் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி 2 செட் வாங்கியிருக்கேன். நான் இந்த மாதிரி பிடிச்சதுன்னா 2 ஐட்டம் 2 செட்டாக வாங்கிப்பேன். நமக்கு கிஃப்ட் யாருக்குன்னா அப்படி கொடுக்கணுன்னா நம்ம
நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ ரேட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே ஸ்டைலில் வந்து பெரிய சைஸ் கண்டெய்னரும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது குட்டி குட்டி கப் கேக் கேசஸ் 99 rupees ஒரு செட்டு. இந்த மாதிரி 2 செட்டு வாங்கியிருக்கேன் 2 கலர்ஸில். ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் சென்டரில் ஷாப் பண்ணுறது. எப்போவுமே பண்ணதில்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ விலை வந்து ரொம்ப கூட இருக்கும்னு பார்த்தா நான் நல்லா நாமினலாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு போல் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நேற்று என்னோட பர்த்டே vlogல இது பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு போலில் சாப்பிட்றது இது மாதிரி சாப்ஸ்டிக்கை வச்சு நூடுல்ஸ் இல்லை பாஸ்தா அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் இது பில்லோ கவர்ஸ் இருந்தது. இந்த மாதிரி 3 செட்டு வாங்கியிருக்கிற. ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 199 rupees. ஸோ இது நல்லா இருந்தது. ஸோ என்னோட இருக்கிற பெட்ஷீட்டுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்சாக 3 செட்டு வாங்கியிருக்கேன். எப்போவுமே நான் ஒரு பில்லோ கவர் செட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வைப்பேன், யாருன்னா கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் நான் நிறைய பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு எல்லா பெட்ஷீட் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். காட்டன் பெட்ஷீட்ஸ் எல்லாமே, ஐ மீன் காட்டன் தான் எல்லாம் மெட்டீரியல். இது வந்து ஒரு பெட்ஷீட். ஸோ பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி மேட்ச் ஆகிடும் என்னோட கர்டனுக்கு, என்னோட இன்டீரியருக்கு. அப்படியே சும்மா வாங்கினேன். இது 499 காட்டன், எல்லாமே மெஷின் வாஷபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் ட்ரை, இந்த நம்ம வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இந்த மேட் மேலே வச்சா நல்லா ட்ரையாக இருக்கும், தண்ணி இழுத்துக்கும். இது வந்து நான் வாங்கலை. இது வந்து ஆஷிர்வாத் ஆட்டா கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மல்டி கிரெயின் ஆட்டா. ஸோ அது கூட இது ஐட்டம்ஸ் கூட இருந்தது. ஸோ அது இல்லாமல் ஹோம் சென்டரில் வந்து இது வாங்கின ஒரு டேபிள் மேட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து மெயின் என்னன்னா என்னோட ரெசிபி வீடியோஸ்க்காக வாங்கினேன். இது மேலே வச்சு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். கீழே பாருங்கள், உடன் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது லுக். இது வந்து 199 என்னவோ. ஸோ இதுதான் கார்பெண்டர். இதுவும் ரிப்பேர் பண்ண சொன்னேன். இது வந்து என்னோட கிச்சன் கேபினெட் ஒன்று, இந்த ஷெல்ஃப் வச்சுருக்கேன் இல்லைங்களா கீழே, அது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு ஸ்க்ரூ. ஸோ இது ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ பாட்டாவில் கூட கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். மெயின் வந்து என்னோட சின்ன பையனோட ஷூ ஒன்று வாங்கணும், ஸ்கூல் ஷூ பெஞ்சிருச்சு. ஸோ என்னோட ஃப்ளிப் ஃப்ளாப், இதுவும் நீங்கள் நேற்று பர்த்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டா மட்டும் தான் நான் வாங்குவேன், ஏன்னா அதை தான் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஹவாய் செப்பல் மாதிரி. ஆனால் அந்த கோல்டன் ஸ்ட்ராப்னால வெளியில் கூட யூஸ் பண்ணலாம். அத்தர் ஒரு குட்டி மேங்கோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். Smell it? So nice. Smell? Hey, mango smell is a little coming. Can I cut it with my nail? Huh? Wash it. நாங்கள் வந்து பேபி மேங்கோ சாப்பிட்ருக்கோம். பேபி இஸ் ஈட்டிங் பேபி மேங்கோ. Baby is eating mango. பேபி மேங்கோ, No, குட்டி baby is- மேங்கோ, குச்சி மேங்கோ, குச்சி மேங்கோ. ஸோ விஹானுக்கு வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் இருக்குது. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், மெட்டீரியல். ஸோ கிட்டார் தான் அவன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ யூடியூப்பில் பார்த்து அவனே என்னோட எந்த ஹெல்ப்பும் எடுத்துக்கல. ஸோ எல்லாமே அவனே பார்த்துக்கிட்டான். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கடைக்கு போனால் நம்ம காசு கொடுத்தா அந்த சில்லற காசில் இந்த மாதிரி சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அது எப்போ நடக்கிற இது. I want that small box comes now of chocolates. I want that. Huh? Are you study kada? Buy me. Okay. Then it will work, no? ஸோ விஹான் வந்து ஆர்ட் கிளாஸ் போயிட்டுருக்கான். இப்போது ஒரு 2-3 மாதமாக தான் போயிட்டுருக்கான். ஸோ சண்டே ஒரு நாள் தான் கிளாஸ். ஸோ அவன் இப்போ ஹோம் ஒர்க் முடிக்கணும். ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ சரி, உங்களுக்கு அந்த ஆர்ட் புக் காட்டலாம். அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இந்த பெயிண்டிங் ட்ராயிங்லாம். இதுதான் அவனோட ஆர்ட் புக். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பென்சில் ஸ்கெச்சஸ் ட்ராயிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ க்ரேயான் ஷேடிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹோம் ஒர்க்கு வந்து 5 ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அவங்க சாய்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் பென்சில் ஸ்கெச்சஸ் இதெல்லாம் இருக்கும், ஷேடிங். இது வந்து கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே உங்களுக்கும் காட்டலாம், ஏன்னா புக்கு இங்கே இருந்தது. ஸோ அவன் வந்து நான் போர்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்தான். ஸோ என்ன கூப்பிட்டான், எனக்கு பிஸியாக இருக்கேன், நான் வர முடியாது. சரி, அத்தர்வை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து பென்சில் ஷேடிங். ஸோ நல்லா பிரைட் கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நேச்சுரலாகவே வருது அவனுக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்து அப்படியே வரைகிறான் அவன். இதை நெக்ஸ்ட் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணோடது இந்த காட்டன் ஃபீல்டில் விளையாடுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அத்தர்வோட ஸ்கெட்ச் வரைய போகிறான், போர்ட்ரேட். அத்தர் வந்து பயங்கர கண்டிஷன், நீ வந்து நல்லா வரைஞ்சாதான் நான் உட்காருவேன், அப்படி இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டான். Amma, stop making me laugh. Your face is Amma, stop making me laugh. I'll drop
Hey, see here. Don't pick it up. Is he shaking? Yeah, Lord. He don't shake ra. నువ్వేం ఒక మూవర్ అండ్ షేకరా? Are you mover and shaker? Stop making me. Haha. I don't. You can draw anything or portrait. Anything. இதுதான் homework. 5 drawings, anything. 5 drawing homework ah? My god. Ma'am said anything. That's so easy. Okay. I So can draw next. pencil also. Sir next time இதே அப்புறம் You. Appadu. Hey, don't shake. Appadu. Nana. Agana. Then after that the 3. இது ஏம்மா இப்படியா யாருன்னா வரைவாங்க படுத்துட்டு கிளாஸில் கூட இப்படி படுத்துட்டு வரைவானா மேம் ஒன்றும் சொல்கிறது இல்லையா She doesn't see me. If she sees me, I'll sit down. சரி இந்த ஆர்ட் ஃபினிஷ் ஆகிட்டு அப்புறம் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு அத்தர் ஃபேஸ் வந்து அத்தர் மாதிரி இருக்கா ஐயோ அத்தர் விரும்புகிறான் அத்தர் மாதிரி இருக்கா இல்லை டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கா கண்ணா he has to measure एक पक्का चूद्रा. Close your lips. If it comes out bad, you hit me, okay? Okay, Atar? How much ever you want, you can hit me. ஐயோ he's so happy you want to hit your brother Yes. do you want to hit your brother your Anna your sweet Anna Because if it comes out bad, what will I do? nothing I kiss him. yeah you have to For what? For trying. okay if it comes out good what will you do Kiss him. you liked the drawing Yes. so you're kissing him If I don't like it, I have to hit him with. no hitting no hitting enough hugging enough hugging shake చేస్తావురా too much of hugging kissing Friends, Wow. you know the drawing. பிடிச்சிருக்கா Mama. யஷ் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் பிடிக்கலன்னா என்னை அடிச்சிரு பரவாயில்லைன்னு awesome awesome Party of friends. டூ குட் கண்ணா சூப்பராக இருக்குடா டேய் டூ குட் இது வந்து கேரிகேச்சா அத்தர் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இதே மாதிரி CR7 Cristiano Ronaldo. மை காட் பிரில்லியன்ட் கண்ணா டூ குட் ஐ வாண்ட் டு ஃப்ரேம் திஸ் இதை லேமினேட் பண்ணி வைக்க போகிறேன் சின்னு பிரில்லியன்ட் கண்ணா awesome I'll draw one more. Oh no, Vina. At home, simply I'll draw one more. give him a hug sweet hug and sweet kiss At home, like this only, I'll draw one. say sorry Vihan that you said you'll hit him No, I will hit him. no nobody hits what I'm so happy. why Because this got fixed. ஸோ விஹான் வந்து வரைஞ்சிட்டு இருந்தது பார்த்துட்டு எல்லாம் பாராட்டினது பார்த்துட்டு இந்த பையனுக்கு முடியல Show them this. they have already seen Friends, last time I used to get hurt, but now I'm very good carefully doing it. ஸோ விஹான் அங்கே வரைஞ்சிட்டு இருக்கும்போது அத்தர் வந்து நானும் நல்லா வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இது வரைஞ்சிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் காட்டணுமா அதை பாருங்கள் என்ன வரைஞ்சிருக்கானா உங்களுக்கே புரியும் எல்லா காரோட லோகோஸ் ஸோ ஃபர்ஸ்ட் லோகோ என்ன சொல்லு Chevrolet. ஓகே Chevrolet T silence Chevrolet. Volkswagen. Volkswagen BMW by Atharva Audi. Audi சூப்பர் ரரி
ஸோ இப்போ வந்து நான் ஆலு பராட்டா பண்ண போகிறேன். இதுதான் என்னோட டின்னர். பசங்க வந்து மோர் குழம்பு ரைஸ் சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பராட்டா வேணும். ஸோ இதுதான் மார்னிங் சொன்னேன் இல்லைங்களா, சாண்ட்விச் அந்த ஸ்டஃபிங் தான் இது. ஸோ மசாலா பொட்டேட்டோ மேஷ் பண்ணி நல்லா ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே பராட்டா ஆலு பராட்டா நல்லா ஸ்டஃப் பண்ணி ரொம்பவே ஸ்டஃபிங் வந்து நிறைய இருக்கணும். அதில் வந்து நம்ம இது கஞ்சூசி பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டஃபிங் தாராளமாக இருக்கணும். அப்போ தான் பராட்டா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து வேணும்னா நீங்கள் ஒயிட் பட்டர் வருது இல்லைங்களா, வெண்ணெய், அது இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கூட நல்லாயிருக்கும். நான் அது அந்த மாதிரி வெறும் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இது என்னோட பராட்டா. அது கூட வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் டொமேட்டோ சட்னி. இது கூட வந்து ஆக்சுவலி சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தயிர் இல்லை ஊறுகாய், அது மட்டும் போதும். எனக்கு டீ கூடயே சாப்பிட்ருவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா. இப்போ இந்த டொமேட்டோ சட்னி கூட சாப்பிட்றேன். பாருங்கள் ஸ்டஃபிங் பாருங்கள் எப்படி இருக்குது, மெல்ட் இன் மவுத், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட டின்னர். ஸோ பசங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்ற டின்னர். உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் பாருங்கள், ஒரு ஃபுல் லேயர் இருக்கும் அந்த பொட்டேட்டோவோட லேயர். அந்த ஃபுல் ஃப்ளேவரே அந்த பொட்டேட்டோ மிக்ஸ்சர் அந்த மசாலாவில் தான் இருக்குது. ஸோ அதில் தான் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆலு பராட்டா சாப்பிடும்போது அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து விஹான் வந்து அவனோட கிட்டார் ரெடி பண்ணிட்டு இருக்கான். பாருங்கள், எந்த ஹெல்ப் இல்லாமல் ஃபுல் கிரெடிட், அவ்வளோ நல்லா. இன்ஃபேக்ட் மேம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்களா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா. நல்ல டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன போர்டு பென்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ், அதில் டிசைன் எல்லாமே பொருள் வாங்கிட்டு வந்து செய்கிறதுலேருந்து என்னோட ஹெல்ப் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் பண்ணான். அண்ட் ஃபங்க்ஷனல் கிட்டார், அதில் வந்து சவுண்டு கூட வருது. ஸோ இதுதான் அவனோட ப்ராஜெக்ட் ரெடி ஆகி போச்சு. இப்போ பசங்க தூங்கிடுவாங்க. ஸோ இது நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பாக்ஸ் பண்ணிட்டான், அதனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். ஸோ இது இப்போ சக்ஸஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாவே பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன் ஆகி போகுது. என்னவோ நமக்கு டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ பசங்களோட கேப்பபிலிட்டி பிரகாரம் அவங்கள விட்டுடணும். அதுதான் உண்மையான, அவங்களுக்கு அவங்க முடிகிறது பண்ணட்டும், போதும், அது போதும். ரொம்ப எல்லாம் ஆஹா ஓஹோன்னு இல்லைன்னாக்கா கூட அது அவங்களுக்கு எவ்வளோ புரியுதோ. ஏன்னா அது அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்க தான் பண்ணணும். நம்மக்கிட்ட ஹெல்ப்புக்காக வரலாம், அது தப்பு இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே உட்காந்து பண்ணணும்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது நான் பண்ண மாட்டேன். ஸோ பசங்க வந்து இன்னைக்கு இந்த ரூமில் தூங்குறாங்க. அதர்வா பாருங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். என்னவோ தெரியல, ரொம்ப ஜாலி, ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கா அவனுக்கு. இந்த ரூமில் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பசங்களும். சரி, ஏதோ இந்த ரூம் குப்பை மாதிரி இருந்தது. சடனாக சரி ஓகே என்னவோ மேக் ஓவர் மாதிரி கிடச்சிது. இந்த ரூம் நல்லா கொஞ்சம் க்ளீனாக பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த பெட் வந்து தீவான் வந்து நம்ம புல் பண்ணால் நல்லா பெட் ஆகிடும். ஸோ கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். அவ்வளோதான், பசங்க செட்டில் ஆயாச்சு பெட்டில். விஹான் தூங்கிட்டா ஏற்கனவே, அதர்வ் இன்னும் தூங்கலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னும் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.